படம் எப்படி இருக்கு? நம்ம ஆர்ஜே மொழி வந்து ஒரு காமெடி கண்டென்ட் நிறைய நம்ம பார்த்தோம். போனோம்னா லாஸ்டா வந்து 2 படம்லாம் வந்துருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா அதோட இது கொஞ்சம் நல்லா இருக்கு. மனுஷன் எப்படி வளர்ந்து வரணும்னு சொல்லிட்டு இந்த அவரை பார்த்து நம்ம கத்துக்கலாம் நிறைய இல்ல செல்வராகவன் சார் ஆக்ட் பண்ணிருக்காரு. அவரோட நார்மலாவே எல்லாமே நல்லா பண்ணுவாரு. நல்லா செதுக்கி செதுக்கி நடிச்சிருக்காங்க. செல்வராகவன் சார் இருக்கட்டும், ஆர்ஜே பாலாஜியா இருக்கட்டும், எல்லாருமே அந்த படத்தோட எஃபெக்ட் போட்டு நல்லா நடிச்சிருக்காங்க. படம் உண்மையே நல்லா இருக்கு. சவுண்டு ஸ்டைல் என்ன பண்ணுவாங்க எல்லாம் நல்லா இருக்கு. பாருங்க இதுக்கப்புறமேட்டா அந்த மாதிரி புதுசா எடுத்து பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். இப்ப பாலாஜி வந்து நடிக்கிற படம் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாவும் அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காவும் எடுத்து நடிச்சுட்டு இருக்காரு. காமெடி ட்ராக்கை விட்டு இந்த மாதிரி ட்ராக் அவருக்கு ஒர்க் அவுட் ஆகுதா? கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுது. படத்துல நடிச்சிருக்க மிச்சம் நடிச்சிருக்காங்க கேரக்டர்ஸ் எப்படி பண்ணிருக்காங்க. எல்லாருக்குமே கரெக்டான ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. யாருமே ரொம்ப அதிகமா எல்லாருமே கரெக்டா ஈக்குவலா கடைசி இருக்கும். இந்த படத்துக்கு ஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. இந்த படத்துல அது கொடுக்கலாமா? ஏ சர்டிபிகேட் வந்து இல்ல, அது அந்த ஒரு டைலாக் வரும் அதுக்காக கொடுத்துருப்பாங்க. ஆனா அது மாதிரி எதுவும் இல்லை. படத்துல மியூசிக் எப்படி இருக்கு? மியூசிக் வந்து அது கரெக்டா அந்த லாஸ்ட் ஃபைனல்ல வந்து ஒரு ஃபைட் சீன் அந்த சீன் வந்து மியூசிக் வந்து கரெக்டா வந்து ஃபைனலா மெசேஜ் என்ன கன்வே ஆகுது சொத்து வாசல் அப்படிங்கிற மெசேஜ் என்னன்னா, ஒரு சாதாரண மனுஷன் ஒரு எந்த கொலையும் எந்த சம்மந்தமே இல்லாம ஒரு மனுஷன் ஒரு ஜெயிலுக்குள்ள போகும்போது அவனுக்கு என்னென்னலாம் நடக்குது, அவனும் அதுல இருந்து வெளியே வரதுக்கு ட்ரை பண்றான். கடைசியில அவனும் அதே ஆளா வந்து மாறினாதான் அவனால வெளியே வர முடியுது. அதனால இது பண்ண முடியும். ஃபேமிலியா பாக்குற மாதிரி இருக்கா படம்? ஃபேமிலியா பாக்கலாம். ஆனா என்ன ஒண்ணுன்னா கொஞ்சம் அடல்ட் இல்ல, காட்சிகள் சொர்க்கவாசல் எப்படி இருக்கு? செல்வராகவன் ஆக்டிங் எப்படி இருக்கு? இது உண்மை சம்பவத்தை அடிப்படையா எடுத்ததுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜெயில நடந்தது அது உங்களுக்கு நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்கு. சாலிடான ரைட்டிங், கேரக்டர்ஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆர்ஜே பாலாஜிக்கு ஒரு டிஃபரெண்ட் அட்டம் இது நல்லாவே பண்ணிருக்காரு. தொடர்ந்து இந்த மாதிரி படங்கள் பண்ண நல்லா இருக்கும். படத்துல ஆர்ஜே பாலாஜி தவிர்த்து மத்த கேஸ்டிங் சொல்லி பண்ணிருக்காங்க. எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. செல்வராகவன் சூப்பரா பண்ணிருக்காரு. அப்புறம் ஹக்கீம் ஒரு மலையாள அவரும் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. டைகர் ரொம்பவே எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. பெருசா குறைகள் சொல்ற அளவு படங்கள் ஒன்றும் நீட்டான ஸ்கிரீன் பிளே, எந்த வித தேவையில்லாத சாங்ஸோ காமெடி எதுவுமே ட்ரை பண்ணல. ஃபர்ஸ்ட் பிரேம்ல இருந்து எண்டு வர கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஜெயில் கான்செப்டை வச்சு வந்த ஒரு நல்ல படம். இன்டர்வல் எப்படி இருந்துச்சு? இன்டர்வல் நல்ல கரெக்டான இன்டர்வல். ரொம்ப அவங்க பில்டப் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண. இந்த படத்தை பொறுத்தவரை கதைக்கு என்ன தேவையோ அது பண்ணிருக்காங்க. தேவையில்லாத அடிக்ஷன். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஃபேமிலியோடனா வயலன்ஸ், ஸோ அடல்ட்ஸ் மட்டும் பார்த்தா பெட்டரா இருக்கும். முன்னாடி அந்த படத்தை பார்க்கும்போது நல்லா இருக்கு. உங்களுக்கு என்ன படத்துல பரவாயில்ல. படத்துல உங்களுக்கு வந்து இந்த ஃபைட் சீனு அப்புறம் அதெல்லாம் அந்த ஒரு சில காட்சிகள்
கொஞ்சம் லேக் அடிச்சுது படத்துல மியூசிக்ஸ் மியூசிக்கே தேவையில்ல கரெக்டா ஆர்ஜே பாலாஜி பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு செல்வராகவன் பயங்கரமா பண்ணிட்டாரு மேல பண்ணிருக்காரு படத்துல 18+ கொடுத்துருக்காங்க அடல்ட் ஒண்ணுமே இல்லண்ணா நாக்கு அறுத்து போறானுங்க அவ்வளவுதானா படத்துல ஏதாவது இல்லூஷன் சீன் ஏதாச்சும் இருக்கா அவ்வளவுலாம் இல்ல. சரி ஓகே ஓகே படம் பாத்தீங்களா படம் பார்த்தேன் நல்லா இருந்துச்சு அவர் ஆர்ஜே பாலாஜி வந்து ஆக்டிங் வந்து நல்லா இருந்துச்சு டிஃப்ரெண்டா இருந்தது பார்க்கலாம் செல்வராகவனும் அவர் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு கொஞ்சம் தெரியுற மாதிரி கத்திரிக்கிற மாதிரி சீன் இருந்துச்சு பரவாயில்ல பார்க்கலாம் படம் ஃபுல்லா வைலன்ஸா இருக்கா எப்படி படம் ஃபுல்லா வைலன்ஸ் தான் ஃபுல்லாவே வைலன்ஸ் தான் அந்த போர்ஷன்ஸும் நல்லா இருந்துச்சு வைலன்ஸ் போர்ஷன்ஸும் இன்டர்வல் பிளாக்கும் நல்லா இருந்தது கிளைமேக்ஸும் நல்லா இருந்துச்சு சாங்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் சாங்ஸ் வந்து ஓவராலா சாங்ஸ்லாம் இல்ல லாஸ்ட் ஒரு சாங்ஸ் வரும் கிளைமேக்ஸ் சாங் அது நல்லா இருக்கும் ஓவரால் ஃபேமிலியோட போய் பார்க்கலாம் பார்க்கலாம்